வணக்கம் மக்களே, டெட் ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான வீடியோ பதிவை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம சேனலில் நிறைய டைம் நம்ம பல முறை பல ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் போட்டிருக்கோம். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெட்டுடைய மதிப்பெண்கள் குறைப்பு இதற்குண்டான அரசாணை ஜிஓன்ட்டு நிறையா போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்பிக்கை இல்லாமல் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, யாரோ புயல் காற்றுல உட்காந்து பொறி தின்றவங்க பேசுகிற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படி எல்லாமே நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க. கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சொன்னது நடந்து விட்டது. ஸோ எல்லா ஆசிரியர்களுக்குமே இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன அப்படி ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் ஆசிரியர்களுக்கான மதிப்பெண் தேர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை போல் தமிழகத்திலுமே குறைச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றின ஒரு டீப்பானதும் டெட்டோடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க அதை பற்றி ஒரு டீப்பான அனலைசிஸ் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுடைய தேர்ச்சி மதிப்பெண்கள் 5% குறைத்து ஒரு அரசான ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க. ஸ்கூல் எஜுகேஷன் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிள் டெஸ்ட் ஃபிக்ஸிங் கேட்டகரி வைஸ் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு 60%, அதாவது அவங்க 90 மதிப்பெண்கள். ஸோ பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, பிடபிள்யூடி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 50%, அதாவது 75 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே போதும். இவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னா பாஸ் கேட்டகரிக்கு வந்துடுவாங்க. ஸோ எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரி எஸ்சிஏக்கு பார்த்திங்கன்னா 40%, அதாவது 60% மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே போதும். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரிவுகளுக்கு ஏற்பட்டவர்களுக்கு இந்த மதிப்பெண்கள் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பாஸ் விகிதம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கம்மி, ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ மதிப்பெண் குறைப்பு பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஸோ 75 மதிப்பெண்கள் பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டியை தவிர மீது எல்லா கேட்டகரிக்குமே பார்த்திங்கன்னா பேசிக்காக 75 மதிப்பெண்கள், அதாவது 50% எடுத்தாலே பாஸ் அப்படின்றத வந்தாச்சுங்க. ஸோ 2025 தேர்வுக்கு மதிப்பெண்கள் இது பொருந்தும். இப்போ வர டெட்டில் பாஸுக்கு இது பொருந்துன்றதுக்காக தான் இந்த ஜிஓவை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டெட்டோடைய ரிசல்ட்டுக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மக்களே, டெட்டோடைய ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்க இந்த ஒரு நேரத்தில் டெட்டு ரிசல்ட்டை பற்றின ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. என்ன ஒரு அந்த அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வுடைய தேர்வு முடிவுகள் நமக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 5ஆம் தேதிக்குள்ளாக வெளியாகும். ஒருவேளை தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டால் இது கொஞ்சம் தள்ளி போகிறது வாய்ப்பு இருக்கே தவிர, ஸோ கண்டிப்பாக பிப்ரவரி 5லேருந்து 10க்குள்ளார ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகிடும். மக்களை எந்த விதமான கவலையும் இல்லாமல் ஹாப்பியாக இருங்க. ஸோ கண்டிப்பாக டெட் ஆசிரியர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது நடக்கிறது போலவே இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா டெட் ஆசிரியர்களுக்கு நடக்குது. ஃபைனலான ஆன்சர் கீஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ டெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபைனலான ஆன்சர் கீஸில் 5லிருந்து ஒரு 10 மதிப்பெண்கள் கூடுதலாக போனஸ் மதிப்பெண்களாக கிடைக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. நண்பர்களே, டெட்டோடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு இந்த டெட்டோடைய ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைத்துவிடும். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மகிழ்ச்சியோடு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.